ஹே சோடி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஸ்டன்ஸ் ஆஃப் தாரிக். உங்களை இந்த புது வீடியோவில் சந்திக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோவில் மறுபடியும் என்னோட பிரதரோட நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். வாங்கடா வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் போன வீடியோவில் எதை பார்த்தோமோ அதே தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ கடைஞ்சி தேடி எடுத்து கொஞ்சம் நிறைய ரீல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதை இன்னைக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது ரியாக்ட் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓ, குரலி வித்தையா? முன்னாடி இருந்தவன் இவங்க பின்னாடி பண்ணிட்டு இருக்க கிரிஞ்செல்லாம் பார்த்து கடுப்பாகி போய் சைக்கிளை கொண்டு போய் விட்டுட்டா. போய் சாவுங்க அப்படின்ட்டு போயிட்டா. இது ஐயோ, ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. ஆக்சுவலா ஆட்டையை போட ட்ரை பண்ணி இருக்கான். கடைசி வந்து பிளான் பண்ணது எல்லாமே தப்பு தப்பா முடிஞ்சா எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோ தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்தியன் ஃபுட் இஸ் சோ டெலிஷியஸ். அங்க வாங்க, பந்த எங்க வச்சு தைக்கிறான்னு. இது அலீம் தானே? ஆமா, பாருங்க அநியாயம் பண்றானுங்க. பூச்சிலாம் இது பிக்கிள், ஆக்சுவலா பிக்கிள் மாதிரி இருக்குல்ல. ஆனா அது பாக்குறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இதா இல்லை. பாருங்க போட்டு கையாலே பிசைஞ்சு எடுங்க. எப்பேற்பட்ட ஃபுட்டு பார்த்தீங்களா? இப்படிலாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால தான் அந்த ஃபுட் அவ்வளோ டெலிஷியஸா இருக்கு போல. என்ன பண்றான்? சூப்பர் குருவா. அவன் ஃபெவிக்விக் மாதிரி போல ஒட்டிக்கிச்சு. தேவையா? அதாவது தீ சுடுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. கொண்டு போய் கையை வச்சு காட்டுறாப்பதான் தெரியும். ஆனா வேற லெவல் பாது. உனக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல கண்டென்ட் சிக்கும். நோ தேங்க்ஸ். ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருமா தினமலர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் வரக்கூடும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. பாஸ்போர்ட் இன்றி இலவச பேருந்தில் சென்ற பெண்மணி கைது. அப்பெண்ணை பிடித்த கண்டக்டருக்கு ஆஸ்கர் அவார்டு. மகளே, என்ன சொல்ற நீ? பாஸ்போர்ட் இல்லாம இவளை யாரு பஸ்ல போய் சொல்லிருக்கா? போகணுமா அப்படி? உலகக்கோப்பை ஜல்லிக்கட்டில் இறுதி சுற்றில் நுழைந்தது அர்ஜென்டினா அணி. இரட்டை காளையை பிடித்து மெஸ்ஸிக்கு கிரைண்டர் பரிசு. காதலர் தினத்தன்று காதலை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் 82 வயது இளைஞர் ஒருவர் கடலில் வீழ்ந்து தீக்குளித்தார். அவர் பெற்றோருக்கு அரசு சார்பாக 12 லிட்டர் மண்ணெண்ணெய் இலவசமாக கொடுத்தார்கள். அதுல ஆக்சுவலா நிறைய கண்டென்ட் வாசிச்சான். அதுல ஹைலைட்டே வந்து மெஸ்ஸிக்கு கிரைண்டர். மெஸ்ஸிக்கு வச்ச சோதனை பாருங்க. கிரைண்டர் பரிசுக்காகலாம் 2 காலை அடக்கியிருக்காப்புல. அதை எடிட் பண்ணி போடுறது பாத்தியா? அந்த பெட்டு பக்கத்துல கிரைண்டர் வச்சு அவன் பட்டிருக்க மாதிரி. நாய் சண்டை போடுது. போடு சாப்பாடை போத்திட்டு நாயோட அங்க இருக்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். ஆள் டென்ஷன் ஆயிட்டாரு. வலிக்கு வேற விழுந்துட்டாரு. இல்ல அங்க இருக்கிறவங்க ஆக்சுவலா நாயை வேட்டையாவது விட்டுருக்கலாம். இவங்களே கொல்லாம விட மாட்டேன்னு அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. சப்பு பாத்தீங்களா? She is not collecting coins.
ஆனா வேற லெவல் இல்ல, அதுக்கு மேல ஏறி ஓடுறதுக்கு ஒரு தில்லு வேணும். இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். அந்த மாதிரி தான். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அக்யூரேட் ஸ்லிப். என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? வலிக்கு உளுந்த ஹோஸ்ல கால் வலுக்கிற வேகத்துல கீழே விழுந்து மண்டை உடையும். இப்பெல்லாம் வந்து எடுக்க சொல்லி எவன் சொல்லி கொடுக்குறான்னு தெரியல. ஐ can't stop laughing. என்ன பண்ண போறாங்க? Music make you lose control. Music make you lose control. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வேற level. அதுலயே அவன் கொடுத்த அந்த ரியாக்ஷன் மட்டும் ஒன் மோர் திருப்பி பாருங்களேன். டப்பாவை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க. Music make you lose control. Music make you lose control. இன்னைக்கு என்னமோ இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிற மாதிரியே இருக்கு. கிரிக்கெட் இது ரீசெண்டா சென்னையில் நடந்த கிரிக்கெட் தானே? அது ஆக்சுவலா இந்த நியூஸ்ல வந்திருந்தது. பால் எங்கேயோ போகுது. வைடு. இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. வைடே இல்லைங்க, அடிக்க மாட்டேங்க. நான் போட்ட பால் கரெக்ட். ஏதோ கல்யாண வீடியோ போல. டேய் சார் வடகரி தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சைல்டு மேரேஜ்ல பொண்ணு குட்டியா இருக்காடா. ஆக்சுவலா ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்குல்ல. சோயா சாஸ் நினைக்கிறேன். மீட்ல ஊற்றி சாப்பிட போறான். நம்பர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு. புளிங்கிட்டு நீ இந்த மாதிரி போடு. நீ வேணா அப்படி பல்ல உடச்சிக்க. அப்படிதான் பவர்ஃபுல் பஞ்சு தான் மாறி போயிட்டு. இது இந்த மாதிரி பண்ண ஒர்க் ஆகுமா என்ன தெரியலையே. ஒர்க் ஆகுதா? இதுக்கு எதுக்கு சரி சென்டர்லாம் போய்கிட்டு இந்த மாதிரியே பண்ணலாம் இல்லையா? பெரிய இது போட்டாரு. கண்ணாடி கூட இலவச இணைப்பா கண்ணாடியும் கூடயே போயிட்டு வெளியே. நூடுல்ஸ் சாப்பு தான். மூக்குல இருந்து இல்ல அந்த சாஸ் மசாலா எல்லாமே மூக்குலயே ஃபில்டர் ஆகி பிளைன் ஒயிட் நூடுல்ஸா வெளியே வந்து விழுந்திருக்கு பாருங்க. அப்பா இன்னைக்கு தான்டா உன்னை நினைச்சால எனக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு தான் உருப்படியான வேலை பார்த்துருக்கேன். நீ இத்தனை நாள் அவங்கள சுத்துறது இன்னைக்கு தான் நல்ல வேலை பார்த்துருக்கேன். சூப்பரா தம்பி. நீ மைண்ட் வாய்ஸ் செமையா இருக்குங்க. டாகோட மைண்ட் வாய்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க போறோம். தயவு செஞ்சு யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. நீங்க போடுற பீய வச்சு என்ன பண்ணாரு இவரு? பாத்ரூம் போடுறது. பாவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது வீடியோவை எவனோ இந்த மாதிரி அனுப்பியிருக்கானுங்க. முட்டை வாங்கி எடுத்துருவோம் போல. டென்ஷன் ஆயிட்டான். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போது. அந்த பரதேசியை தான் இந்த வீடியோவை அனுப்பியிருக்கான் போல. ஆக்சுவலா இந்த வீடியோ பார்க்கும் போது நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். பாட்டு பாட்டு மூச்சு முடி செத்து பண்ண என்ன செய்வேன்?
அவர் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, வாய்க்குள்ள பூவல்லி போட்டுக்கிட்டு இருக்காருங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.